வழக்கமா இப்ப கொஞ்ச நாளாவே விக்ரம் படத்துல வர இந்த ஏஜென்ட் டெம்ப்ளேட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, இதை எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கும் சொல்லி கொடுத்துடலாமே அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். முதல்ல நம்மளுக்கு ரெட் கலர்ல பேக்ரவுண்ட் வைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வேணும். அது இமேஜ்ங்கிறத விட உங்களுக்கு ஜிஃபா கிடைச்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி ஒரு 2-3 ஜிஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் அது. இதுல எனக்கு பர்சனலா இந்த டெம்ப்ளேட்டுக்கு நல்லா இருக்கும்னு தோன்ற ஜிஃப் இதுதான். இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ண ஜிஃப் உள்ள கொண்டு வந்தாச்சு. அதை எடுத்து டைம் லைன்ல வைக்கலாம். வச்சுட்டு பார்த்தா அதோட சைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து அந்த ஜிஃப் உள்ள வச்சுக்கலாம். எனக்கு அட்லீஸ்ட் இந்த ஜிஃப் ஒரு 10 செகண்ட்காவது தேவைப்படும். இதோ எனக்கு வேணுங்கிற 10 செகண்ட் அளவுக்கு வச்சாச்சு. ஆனா இது தனித்தனியா இருந்தா நம்ம எடிட் பண்ணும்போது தனித்தனியா பண்ணிட்டு இருக்கணும். அதனால மொத்தமா செலக்ட் பண்ணி உங்களோட மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி நெஸ்ட் பண்ணிக்கோங்க. நெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும். இப்போ இந்த ஜிஃபை செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கண்ட்ரோல்ல பொசிஷன் அண்ட் ஸ்கேல் ஆப்ஷன்ல கீ ஃப்ரேம் வச்சு ரொட்டேஷன் ஆப்ஷனுக்கும் கீ ஃப்ரேம் வச்சு டிராக் லைனை கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டு ஸ்கேல் ஆப்ஷன் மட்டும் லைட்டா ஜூம் கொடுத்து ரொட்டேஷன் லைட்டா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம் எடுத்து லாஸ்ட்ல விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு தேவையான இமேஜ் உள்ள கொண்டு வந்துடலாம். இதோ இப்போ எனக்கு தேவையான இமேஜ் எடுத்து உள்ள வச்சிட்டேன். ஆனா இந்த இமேஜ்ல கமலோட போட்டோக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இல்லாம கமல் மட்டும் இருந்தா தான் நல்லா சூட் ஆகும். சோ அதுக்கு ஒன்றும் இல்ல, குரோம்ல போயிட்டு ரிமூவ் பிஜி அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ள போயிட்டு அப்லோட் இமேஜ் கொடுங்க. உங்களுக்கு எந்த போட்டோட பேக்ரவுண்ட் கட் பண்ண போட்டோவை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த போட்டோக்குள்ள இருக்கிற பேக்ரவுண்ட் மட்டும் தனியா கட்டாயி வெளியே போயிடும். நம்மளுக்கு தேவையான கமல் மட்டும் தனியா கிடைச்சிருவாரு. அதை டவுன்லோட் பண்ணிட்டு அகைன் பிரீமியர் ப்ரோக்குள்ள வந்து அதை உள்ள கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த அந்த போட்டோவை டெலீட் பண்ணிட்டு புதுசா உள்ள கொண்டு வந்த அந்த போட்டோ தூக்கிள்ள வச்சலாம். எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த இமேஜோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு சிறுசாவோ இல்ல பெருசாவோ நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறேன். இந்த இமேஜ் சிம்பிளா வராம ஒரு செகண்ட் பாப் ஆகி வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கிற பொசிஷன் அண்ட் ஸ்கேல் ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற கீ ஃப்ரேமை வச்சுட்டு அந்த கீ ஃப்ரேமோட ஸ்டார்டிங்ல இந்த கிளிப் ஃபுல்லா தெரியாத மாதிரி மறைச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்க கீபோர்ட்ல ரைட் ஏரோ பட்டன் யூஸ் பண்ணி ஒரு 2 or 3 ஃப்ரேம் தள்ளி வைங்க. இப்போ இந்த இமேஜ் லைட்டா மேல கொண்டு வாங்க. அகைன் ஒரு 2 or 3 ஃப்ரேம் தள்ளி வச்சுட்டு இந்த இமேஜ் ஃபைனலா எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் பாப் ஆகி வரும். இது ஒண்ணு இல்ல, பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அதுக்காண்டி தான். ஓகே, நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்டும் கொண்டு வந்தாச்சு, நம்மளுக்கு தேவையான இமேஜும் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணா நம்ம அந்த வேலை முடிஞ்சது. சோ இப்போ அதுக்கு உங்க கீபோர்ட்ல Ctrl+T ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. நான் டெக்ஸ்ட்ல விக்ரம் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட்டை வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இம்பாக்ட் அப்படிங்கிற ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். உங்களோட டைம் லைன்ல அந்த ஃபாண்ட்டுக்கு லேயரை எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்ல ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நடுவுல கேப் வேணும். சோ ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் நடுவுல கர்சரை வச்சு நம்ம ஸ்பேஸ் பார் கொடுத்து அதுக்கு நடுவுல கேப் கொண்டு வந்துக்கலாம். கொடுத்துட்டு பொசிஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சென்டர்ல வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசா தெரியணுமோ அந்த அளவுக்கு ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பெருசாவும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு பின்னாடி தெரியணும் அப்படின்னா ஒண்ணு இல்ல, நம்மளோட டைம் லைன்ல இமேஜ் இருக்கிற லேயரை டெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு மேல தூக்கி வைங்க. வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட டெக்ஸ்ட் அந்த இமேஜுக்கு பின்னாடி போயிடும். இதை இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா பண்றதுக்கு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டோட பேர் காட்டுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எஃபெக்ட்ஸ்ல போய் 3D அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக் 3D அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை அப்படியே டிராக் பண்ணி கொண்டு வந்து உங்களோட டெக்ஸ்ட் லேயர் மேல வச்சிருங்க. அதை வச்சுட்டு உங்களோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ல கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 3D அப்படிங்கிற எஃபெக்ட்டுக்கு கீழே உங்களுக்கு ஸ்வைவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது யூஸ் பண்ணி லைட்டா ஸ்லாண்டிங்கா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற டில்ட் ஆப்ஷன் டிஸ்டன்ட் டு இமேஜ் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வச்ச டெக்ஸ்ட் லேயரும் ஒரு பாப் ஆகி வந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சோ அதுக்கு உங்களோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற பொசிஷன் அண்ட் ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கு கீ ஃப்ரேம் வச்சு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல அந்த டெக்ஸ்டே தெரியாத அளவுக்கு மறைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கீபோர்ட்ல ரைட் ஏரோ பட்டன் யூஸ் பண்ணி ஒரு 2 or 3 ஃப்ரேம் தள்ளி வைங்க. தள்ளி வச்சுட்டு இப்போ லைட்டா உள்ள கொண்டு வாங்க. இப்போ எகைன் ஒரு 2 or 3 ஃப்ரேம் தள்ளி வைங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலா எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த படத்துல வர மாதிரியே கீழே ஏஜென்ட் பேட்ச் இந்த மாதிரிலாம் வர வைக்கணும். ஆனா அதுல நல்லா கவனிச்சிங்களா உங்களுக்கு டெக்ஸ்ட் நார்மலான எஃபெக்ட்ல வராது, டைப் ரைட்டிங் எஃபெக்ட்ல வரும். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ எகைன் உங்களோட கீபோர்ட்ல Ctrl+T கொடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் லேயர்ல இப்போ நான் ஏஜென்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு உங்களோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ல கீழே டெக்ஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா உங்களோட டெக்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வேர்டை தவிர மிச்ச எல்லா வேர்டையும் டெலீட் பண்ணிருங்க. வெறும் ஏ மட்டும் இருக்கட்டும். இப்போ அந்த டெக்ஸ்ட் ஏஜென்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு கீழே இருக்கிற சோர்ஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கீ ஃப்ரேம் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட டிராக் லைனை கொஞ்சம் தூரம் இழுத்து வச்சு அந்த ஏக்கு பக்கத்துல உங்களோட கர்சரை கொடுத்து நீங்க டைப் பண்ண வேண்டிய செகண்ட் வேர்டை டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த கீ ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். சோ அதே மாதிரி தான் எகைன் டிராக் லைனை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு தேர்ட் வேர்டை டைப் பண்ணுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வேணுங்கிற வேர்டை ஃபுல்லா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீ ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். சோ நம்மளே மேனுவலா ஈவனா வச்சுக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஈவனா இருக்கு. கொடுத்துட்டு இந்த வேர்டை ஃபுல்லா செலக்ட் பண்ணி இது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன். இது என்ன சைஸ்ல வரணும் அப்படிங்கறதையும் ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுவே கொஞ்சம் கிரியேட்டிவா பண்றதுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்டோட பேர் காட்டுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எஃபெக்ட்ஸ்க்கு போனீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ்க்கு கீழே நிறைய ஆப்ஷன் காட்டும். அதுல என்கிட்ட பர்சனலா இருக்கிற லைட்னிங் எஃபெக்ட்டை நான் இதுல யூஸ் பண்றேன். அந்த லைட்னிங் எஃபெக்ட் அப்படியே டிராக் பண்ணி கொண்டு வந்து அந்த இமேஜுக்கு பின்னாடி விக்ரம்னு காட்டுற அந்த டெக்ஸ்ட் மேல விடுறேன். அதே மாதிரி ஷேக் எஃபெக்ட்டையும் எடுத்துட்டு வந்து கமலோட போட்டோ மேல விடுறேன். இப்போ இந்த வீடியோவை ஃபைனலா ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். என்கிட்ட பர்சனலா இருக்கிற இந்த லைட்னிங் அண்ட் ஷேக் எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து என்ன எஃபெக்ட் கத்துக்கணுமோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.